தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு மீன் குழம்பு இன்றைக்கி செய்து பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மீடியம் சைஸில் 2 தக்காளி, அதையும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். 4-5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, அதோட அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கணும். கொஞ்சம் செவந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு நான் கேனில் உள்ள திக்கான தேங்காய் பால் ஊற்றுறேன். இல்லைன்னா 1 மூடி தேங்காயிலேருந்து பால் எடுத்து ஊற்றினா சரியாக இருக்கும். அதோட 1/2 கப் அளவுக்கு தண்ணி, எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு மறுபடியும் மூடி போட்டு கொதிக்க விடணும். தேங்காய் பால் மசாலாவோடு சேர்ந்து கொதித்து கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நான் 1/4 கிலோ அளவுக்கு முள் இல்லாத திலாப்பியா மீன் சேர்க்குறேன். பாசா மீன் கூட சேர்த்து செய்யலாம். ரொம்ப கலந்து விட வேண்டாம், மீன் துண்டு உடஞ்சி போயிடும். 2 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும், இந்த மீன் வெந்துடும். இந்த மீன் குழம்பு வெள்ளை சாதத்தோடையும் நல்லாயிருக்கும், புலாவ் வெரைட்டியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் வெந்துருச்சு, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.